பிசாசு யாருக்கு விரோதமா செயல்படுறான்? எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் புருஷனுக்கு விரோதமா, என் பிள்ளைக்கு விரோதமா அவன் செயல்படுறான். முதல்ல அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சாத்தான் தான் பிரச்சனை பண்றான்றத you have to trace out. முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப நல்லா கவனிங்க. பிசாசு போரிடுறான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த போராட்டம் பிசாசு போராட்டம்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது? அதான ரொம்ப முக்கியம். ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறது பெரிய டாக்டருக்கு ஞானமா? கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியத்தை சொல்லணுமா? கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியத்தையும் இப்ப கண்டுபிடிச்சாச்சு. எஸ், இந்த பிரச்சனை சாத்தான் எனக்கு கொண்டு வர்றான், பிசாசினுடைய போராட்டம் என் வாழ்க்கையில இருக்குது. எஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் யுக்திகளை கற்றுக்கொள்வோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சாத்தான நீங்க அடிச்சு துரத்தத்தக்கதான ஒரு பெரிய பலனை கத்த தருகிறவராயிருக்கிறார்.